ஒரு இறப்பு இழிவான ஒருவனை குற்றங்களிலிருந்து விடுவித்து விடுகிறது. உயிர் அவனை விட்டு போகையில் சட்டென அவனுக்கு புனிதன் உடை பொருத்தப்படுகிறது. அதான் இன்ஸ்டன்ட் புனிதம் இந்த கதை தொடங்குது. இவ்வளோ விஷயங்கள் பண்ண மனுஷன், பொண்டாட்டிக்கு சரியா இல்லை, பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கல, வந்த மருமகள்களை பார்க்கல, மொத்தத்தில் ஒரு தகுதியற்ற மனிதன் இறந்த உடனே அவனுக்கு புனிதனாகி புனிதன் உடை பொருத்தப்பட்டு நல்லவன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த கதையில் இந்த ஒரு ஒரு பெண் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய உச்சபட்ச தண்டனை என்ன, கருணை என்ன, மன்னிக்கிறது. அந்த மன்னிக்கவே இல்லைன்னா அதுதான் உச்சபட்ச தண்டனையாக கருதப்படும். அந்த இதை தூக்கிட்டு போகிறதுக்கு அவங்க எல்லாம் ரெடி பண்ணி தூக்க போகிறாங்க. அப்போது பாரிசா சொல்கிறேன், அஸ்ஸலாமு அலைக்கும் மச்சான், போயிட்டு வாங்க, நானும் பின்னாடியே வர்றேன் அப்படின்னு குரல் தழுதலுக்குது. ஆனால் கண்ணீர் இல்லை. இறுதியாக ஆமினா எப்படி எழுதி முடிச்சிருக்காங்க, கண்ணீர் மன்னிப்புக்கான